நியூசிலாந்து இந்தியாவை 2-1 ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் நியூசிலாண்டு ஃபேவரட்ஸாக இருக்க க்ளோஸ் காம்பீட் கூட பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு. டெவான் கான்வே, ஜரம் மிச்சல், அப்புறம் மிச்சல் பிரேஸ்வலை தவிர பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இல்லை. என்ன தான் ஹென்ரி நிக்கலஸும் வில் யங் இருந்தாலும் அவங்க வந்து ஒன் டே செட்டப்பில் இன் அண்ட் அவுட்டாக தான் இருந்தாங்க. ஸோ வெரி நியூ சைடு. பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஜேமிசனை தவிர யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. ஜாக்ரி ஃபோக்ஸாக இருந்தாலும் சரி, கிளார்க்கு சொல்லிட்டு ஒரு பவுலர், அப்புறம் ஆதித்யா அசோக், அதுக்கப்புறம் லெனாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எல்லாருமே பார்த்திங்கன்னா வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பேட்டிங்குமே ஃபிலிப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, பட்டு பேட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் டு பவுலிங். அண்டு இந்தியன் பேட்டிங்கை கம்பேர் பண்ணால் இந்தியா ரோஹித் சர்மாவோட மொத்த ஓடிஐ ரன்ஸும் மொத்த நியூசிலாந்து டீம் ஸ்குவாடும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸாக கூட போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் ஓடிஐ சீரீஸ். மோஸ்ட்லி எல்லாருமே 300 ரன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விராட் கோலி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஃபஸ்ட் ஒன் டே மட்டும், லாஸ்ட் ஒன் டே ஒரு 85th 100. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பிச்சில் விளையாடுற மாதிரி தெரிஞ்சுங்க. மற்றவங்கலாம் கொஞ்சம் இதாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது விராட் கோலி வாஸ் இன்க்ரெடிபிள்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு டீமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்மன் கில் ஒரு 250 அடித்தாலும் அதை வந்து சுப்மன் கில்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. விராட் கோலி ஃபஸ்ட்டு மட்டும் தேர்ட் ஓடிஐயில் சூப்பராக விளாண்டுருந்தார். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஃபஸ்ட் அண்ட் 2 செகண்ட் ஒன் டேஸ் நல்லா தான் விளாண்டுருந்தார். ஃபஸ்ட்டு ஒன் டே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் ஒன் டேயில் ஒரு 100. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 50 தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நாட் அ குட் ஓடிஐ சீரீஸ் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். ஈவன் ரோஹித் சர்மாக்குமே ஒரு நல்ல ஓடிஐ சீரீஸ் இல்லை. ஸோ இந்த இது இருந்துச்சு கன்சன்ட்ரன்சி. இது நியூசிலாண்டுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. டெவான் கான்வே வாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும்தான் டெவான் கான்வே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் வாஸ் ஆர்டினரி. ஹென்ரி நிக்கலஸ் அண்ட் வில் யங் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலைனாலும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க, பார்ட்னர்ஷிப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜரம் மிச்சல், அது பிளேயர் ஆஃப் த சீரீஸ், டிசர்விங் பிளேயர் ஆஃப் த சீரீஸ்னே சொல்லணும். ஒன் டேஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்பிள் பேட்ச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஐ திங்க் மேபி ஓடிஐ சீரீஸ் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் நம்பர் 1 ஓடிஐ பெட்டர்னு அப்டேட் ஆனால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹி வாஸ் த கேம் சேஞ்சர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு 80, செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்சில் ஒரு 100. ஐ திங்க் மிச்சல் வந்து ஒரு 8 இன்னிங்ஸில் இந்தியாவில் 400 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் 200 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக. என்ன தான் அது லூசிங் காஸ்ட்டில் வந்திருந்தாலும் இட் வாஸ் சூப்பர் நாக் அப்படி தான் சொல்லணும். தென் ஃபிலிப்ஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு மேட்ச்சில் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான். ஸோ அதான் ரெண்டு டீமுடைய பேட்டிங் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தாரல் மிச்சல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ அவர் வந்து கையை தூக்கி நான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. அப்படியே கம்மிங் டு பவுலிங் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்பின் பவுலிங் கொஞ்சம் இல்லை சுத்தமாகவே எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் குல்தீப் கம்பைண்டாகவே ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஜடேஜா விக்கெட்டே எடுக்கலை, குல்தீப் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படியே இந்த சைடு நியூசிலாந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆதித்யா அசோக் கொஞ்சம் நல்லா போட முடியல. செகண்ட் தேர்ட் மேட்ச்சில் லெனாக்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னதான் லெனாக்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கலனாலும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 மேட்சும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு எக்கானமி ரேட் அரௌண்ட் 4 அந்த இதெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ மிச்சல் சாந்தனர் இல்லாத இதை வந்து லெனாக்ஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன், ஜடேஜா அண்ட் குல்தீப் வர்சஸ் லெனாக்ஸ். அப்புறம் ஸ்பின் பவுலிங் பார்த்திங்கன்னா மிச்சல் பிரேஸ்வெல் கொஞ்சம் போட்டு தான் என்ன 5 எக்கானமி ரேட் என்ன தான் 5 இருந்தாலும் பட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு. அது கூட கிளென் பிலிப்ஸும் ஹேஸ் ரோல்டு ஆம் ஓவர் அப்படி தான் சொல்லணும். ஸோ லுக்ஸ் லைக் ஸ்பின் இஸ் த டிஃப்ரென்ஸோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்துட்டால் பவுலர்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் இதாக இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்காங்க. பட் ஜேமிசன் வந்து நியூசிலாந்து சைடு எடுத்துக்கிட்டால் ஜேமிசன் வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டார். கிறிஸ்டின் கிளாக் வாஸ் ஈவன் தோ வாஸ் நியூ, ஹி வாஸ் ஓகே.
ஜாக்ரி ஃபோர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே டீசென்ட். அப்படியே இந்தியா பவுலிங்க்கு வந்தீங்கன்னா இந்தியாவில் ஹர்ஷித் ராணா வாஸ் வெரி குட் இன் த பவர் பிளே. ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் ஹர்ஷித் ராணா சூப்பராக போட்டார். பட் டெத்தில் ரன்ஸ் லீக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஈவன் தோ ஹீஸ் குட் இன் த இனிஷியல் ஓவர்ஸ். பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி as well. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சேம் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வைஸ் இந்தியா கொஞ்சம் லேக் ஆகினாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா செகண்ட் ஒன் டேயில் கொஞ்சம் கேட்சஸ் விட்ட மாதிரி இருந்துச்சு, மிச்சிலோட கேட்ச்சு. தேர்ட் ஒன் டேயில் கூட ஒரு மிச்சில் வந்து ஒரு ஏர்லியானில் ஒரு ரன் அவுட்டு, அது குல்தீப் ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஃபீல்டிங்குமே கொஞ்சம் ஃப்ளா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓவரால். பட் நியூசிலாந்து வந்து ஒரு டீமாக விளாண்டு சூப்பராக பண்ணி சீரீஸை 2-1 சீல் பண்ணிட்டாங்க. ஸோ வெல் டன் டு த பிளாக் கேப்ஸ்.